தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மகாபெரியவா சரணம். மாய பருப்பு மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கட சிந்தம் ஞானம் சாஸ்திரம் ஸ்ரீ சந்திரசேகரபுரம் பிரமாணம் கலிகதேவ காட்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேக மகாபெரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு அவள் கஷ்டத்தை சொல்லி அடரா, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு. அவள் கஷ்டத்தை சொல்லி அடரா, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு. ஸ்ரீபதி சித்ரா சுப்பிரமணியம் மயிலாப்பூர் அவளுடைய இன்டர்வியூ. இது 2015 நடந்திருக்கு. பெரியவா தான் இருக்காளே பிரத்யட்சமாக இன்றைக்கி கூட. அதுதான் அப்போ சென்னையில் ஃப்ளட்ஸ் இருந்த சமயமாக 2015 சித்ரா வீட்டில் மகாபெரிவாளோட பாதுகைகள் இருக்குது. இவளுக்கு பழக்கமான ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் யூஎஸில் இருக்கவர் போல இருக்கு. அவர் அங்கேருந்து புது பிரிவா ஏற்கனவே தரிசனம் பண்ணிட்டார் போல இருக்கு. அந்த பாதுகைகளை கொண்டு போய் அவருடைய யாரோ ரிலேட்டிவ் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கார். அவர் யூஎஸில் ஒரு கோவில் கட்டின்னு இருக்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு கமிட்டியில் அவர் இருக்கார் போல இருக்கு. இப்போ அவர் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அவர் மாமனார் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கார். அதை இவர் இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் திருச்சிக்கு ஒரு பர்சனல் விஷயமாக போயிட்டு அந்த பாதுகைகளை எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கார். மாமனார் வீட்டிலேருந்து 2-3 நாளில் யூஎஸ் கிளம்புறார் இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. இவர் சித்ரா வீட்டுக்கு வந்தார். அன்றைக்கி வந்துட்டு போனார் ராத்திரி. அதான் அன்றைக்கி வந்தார். சித்ரா அவள் வீட்டில் இருந்த மகாபெரிவாருடைய பாதுகைகளை தரிசனம் பண்ணிட்டு வேற ஒன்றும் சொல்லலை. அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அவர் ஒரு கோவில் கட்டுறார், எல்லாம் தெரியும் அவள் சித்ராவுக்கு. இருந்தாலும் எதுவும் நடக்கலை, அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். அன்றைக்கி ராத்திரி அந்த சித்ராவுக்கு ஒரு கனா வந்திருக்கு. அந்த கனாவில் மகாபெரியா அதிஷ்டானத்தில் அந்த சிலா ரூபத்தில் இருப்பார். அந்த சிலா ரூபம் இல்லை, அதுக்கு பதிலாக அதே சைஸில் மகாபெரிவா உட்காந்துட்டுருக்கார். ஸ்தூல ரூபமாக அங்கே உட்காந்துட்டுருக்கார். கண்ணில் கொட்டால் முழிச்சுன்னு உட்காந்துட்டுருக்கார். அவர் சொல்கிறாரா சித்ரா கிட்ட, உன்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு, அவள்லாம் என்னை எப்பவும் திட்டுறா அப்படின்னு சொல்லிகிட்டே திருவாதிரை கடி மாதிரி ஒன்று எடுத்து கமண்டலத்தில் இருக்கான். அந்த கமண்டலத்துலேருந்து எடுத்து இப்படி வாயில் போட்டுக்கிறார். பெரியவா கணாப்பு எடுத்து. அடுத்த நாள் சித்ரா ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இதை நடந்ததை சொல்லியிருக்கா. அதுக்கு அந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு சொன்னாராம், ஆமாம் என்னோட ஒய்ஃபோட பிரதர், அதாவது இவரோட மச்சினர் கல்யாணமாகி 6 வருஷம் ஆகிடுத்து, குழந்த பாக்கியமே இல்லை அவருக்கு. அவரோட மாமனார் மாமியார், அதாவது இப்போ ஒய்ஃபோட அப்பா அம்மா தானே, அவள் மகாபெரியோட அத்தியந்த பக்தர்கள். பெரியவாளை ரொம்ப சின்சியராக ப்ரே பண்ணியிருக்கான். பெரியவா காது கொடுத்து கேட்கலை, அனுகிரகம் ஆகலை அப்படிங்கிற ஆதங்கத்தில் மகாபெரிவாளை திட்டியிருக்கா. நம்ம கூட அது மாதிரி திட்டுறது உண்டு. நம்மளுக்கே இந்த மாதிரி இருக்குது. ஒரு பக்தி இல்லாத ஆள் நம்ம பெரியவாளை கண்டிப்பாக சில சமயம் சொல்கிறோம், பெரியவா இப்படி இருக்கல அப்படின்னு. அந்த மாதிரி அவள் ஏதோ திட்டியிருக்கா போல இருக்குது பெரியவாளை. அது என்ன திட்டினான்னு தெரியல. அதனால் அவள் அந்த மாதிரி காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறா பெரியவான்னு நினச்சிட்டு திட்டி. பெரியவா ஏன் காது கொடுத்து கேட்க மாட்டா? பெரியவா எப்பேற்பட்ட ஒரு பரமேஸ்வரன். இருந்தாலும் நம்மளுக்கு அது மாதிரி சில சமயம் அஜ்ஞானம் வந்துடும்.
அந்த மாதிரி மனுஷாலாக இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம். திட்டிருக்கா போட இருக்க ஆதங்கத்தில். இதை பற்றிலாம் என்கிட்ட கூட சொல்லியிருக்கா அப்படின்ற விஷயத்தை மாத்திரம் அவர் சொன்னாராம். ஓஹோ அப்படியா அப்படின்னு அதை கேட்டுட்டா. ஆனால் அவள் சொன்னாலாம் இந்த மாதிரி அவர் ஏதோ எனக்கு கனால வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ களி மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, அதை எடுத்து வாயில் போட்டுக்கிறார். அதுக்கு அவர் சொன்னாராம், இல்லை அவள் வந்து ஆருத்ரா தரிசனம் வரும்போதெல்லாம் மாமனார் மாமியாரில் அந்த மாமியார் வந்து இந்த மாதிரி களி பண்ணி பெரியவாளுக்கு நிச்சயமாக நைவேத்தியம் பண்ணுவாள், பெரியவாளுக்கு பிடிக்கும்னு அப்படின்னா. ஓ இதெல்லாம் ஒரு மாதிரி லிங்க் ஆகுது, இப்படி ஆகிடுது. சரி ஃபோனை வச்சுட்டா முடிஞ்சுது. இவர் என்றைக்கு யூஎஸ் போகிறாரோ அந்த டே வந்தது. அந்த டேயில் சித்ராவுக்கு வந்து நல்லா தூங்கின்னு இருக்கா. ஃபோனை வந்து கொஞ்சம் வால்யூமில் வச்சுருப்பாளா இல்லை வால்யூமே இல்லாமல் இருக்குமோ தெரில. ஒரு 8 இல்லை 9 மிஸ்டு கால் வந்திருக்கு. அவள் எப்போ எழுந்துட்டாளோ ஒரு 4 மணியோ 5 மணியோ முழிப்பு இருந்தபோது மொபைலை செக் பண்ணியிருக்கும் போது பார்த்தா 8-9 மிஸ்டு கால் இவர்கிட்டேருந்து. இவன் பயந்துட்டா, ஐயோ வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ, நம்ம ஃபேஸ்புக் ஃப்ரெண்டுக்கு அவருக்கு எதாவது இருக்குமான்னு நினச்சி ஃபோன் அடித்தா அவர் சொன்னான்னா, நான் இப்போது சென்னை ஏர்போர்ட்டில் தான் இருக்கேன், யூஎஸ் ஃப்ளைட் இன்னும் பிடிக்கலை, செக் பண்ணின்னு இருக்கேன், இங்கே செக்கிங் போயின்னு இருக்கேன், அங்கே இருக்கேன். எனக்கு நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, என்னை வந்து மாமனார் கூப்பிட்டு இப்போ தான் ஒன்று சொல்கிறார். அவர்கிட்ட இது வரைக்கும் அவர் எதுவுமே சொல்ல, இப்போது ஃபோன் பண்ணி எனக்கு சொல்கிறார். ஏர்போர்ட்டுக்காக நான் கிளம்பி வந்துட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தது அவர்கிட்டேருந்து. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி என்னோடய மச்சினருக்கு அதான் அவரோட பிள்ளைக்கு இப்போ ரொம்ப காலமாக குழந்தை இல்லைன்னு சொல்லியிருந்தோமே, அவருக்கு வந்து இப்போ தான் அந்த டெஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகி அவருக்கு குழந்தை பாக்கியம், அவளுக்கு சந்தான பாக்கியம் உண்டாயிருக்கு, அவள் வந்து உண்டாயிருக்கா அந்த மாட்டு பொண்ணு அப்படின்னு அவர் ஃபோன் பண்ணுறார் மாமனார். அது இப்போ தான் சொல்கிறார் அப்படின்னாராம். அதை வந்து அவர் அங்கே சொல்லியிருக்கார். அப்போ வந்து பெரியவா வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் அப்போ தான் ஆகி அதனுடைய ரிசல்ட் வந்திருக்கு, அதனால் அதை சொல்லியிருக்காராம். சித்ரா மகாபெரியவா வந்து களி மாதிரி போட்டுன்றதை அது வந்து ஏற்றுன்னு இருக்கார். அதாவது அந்த மாமியார் இருக்கா இல்லையாவோ சித்ராவோட இதை அந்த இவர் சித்ராவில் அந்த ஃபேஸ்புக் இவர் இருக்கார் இல்லையா, அவருடைய பொண்டாட்டியோட ஃபேஸ்புக்கில் இருக்கிறவருடைய அவர் ஒய்ஃப் சைடு அம்மா அப்பா அது இல்லையா, அவளுக்கு தானே, அவளுடைய பிள்ளைக்கு தானே இப்போ கல்யாணம் இது குழந்தை இது பாக்கியம் உண்டாயிருக்கு. அவள் அந்த மாமி வந்து அப்படி பண்ணுவாளாம். அப்படி இப்பேற்பட்ட ஒரு அனுகிரகம் நம்ம பார்க்கலாம். பெரியவா வந்து சத்தியமாக இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர மகாபிரிய பாதவீச்சர் மகாபிரிய பாதவீச்சர்.